வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய அப்டேட்களையும், ஆசிரியர்கள் தரப்பில் முன்வைக்கின்ற கோரிக்கைகளையும், அரசு தரப்பில் வெளியிடுகின்ற சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளையும், உத்தரவுகள் பற்றிய தகவல்களையும், அரசாணைகள் பற்றிய தகவல்களையும், சிறப்பு வகுப்புகள் பற்றிய அறிவிப்புகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி சற்று முன் டிஎன்டிஇடி சிறப்பு தேர்வு ஆசிரியர்கள் கோரிக்கை பற்றிய முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது, இந்த கோரிக்கை பயனுள்ளதாக உள்ளதா என்பதை பார்ப்போம். தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவதை கட்டாயம் என உத்தரவின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான விண்ணப்பம் செய்வதற்கான கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து தற்போது பணிச்சான்றிதழ் பெறுவதில் தொடர் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு 10 நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பேட்ரிக் ரைமாண்ட் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தலைவருக்கு அனுப்பியுள்ள மனுவில் கூறியிருப்பதாவது: பணியில் உள்ள ஆசிரியர்களுக்காக நடத்தப்பட உள்ள சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஆன்லைன் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் ஏப்ரல் 10ஆம் தேதி முடிவடைந்துவிட்டது. தேர்வுக்கு விண்ணப்பிக்க தேவையான முக்கிய ஆவணம் பணிச்சான்றாகும். மாவட்ட கல்வி அலுவலர்கள் பிப்ரவரி மாதம் முதல் அரசு பொதுத் தேர்வு பணியில் இருந்ததாலும் தேர்தல் பணி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களாகவும் பணிச்சான்றிதழ் பெறுவதில் தொடர் தாமதம் ஏற்பட்டுள்ளது. எனவே இதை கருத்தில் கொண்டு டெட் தேர்வு விண்ணப்பிப்பதற்கு 10 நாள் கால அவகாச நீட்டிப்பு வழங்க ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். அதாவது இதற்கான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும், குறைந்தது 10 நாட்கள் கால அவகாசம் நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. ஜூலை முதல் வாரத்தில் தேர்வு ஜூலை முதல் வாரத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இடைநிலை ஆசிரியர்களுக்கான தாள் 1 ஜூலை 4ஆம் தேதியும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தாள் 2 ஜூலை 5ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இத்தேர்வை 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது டெட் 1 பேப்பர் 1 பார்த்திங்கன்னா ஜூலை 4ம், பேப்பர் 2 இது ஜூலை 4 கிடையாது, 5ஆம் தேதி நடைபெறும். அதேபோல் அவர்களுக்கான இந்த தேர்தல் பணிகள் அதுபோல் காரணங்களால் பணிச்சான்று வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும், குறைந்தது 10 நாட்கள் கால அவகாசம் நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்றும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் கால அவகாசங்கள் நீட்டிக்கப்படுமா, மீண்டும் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுமா, அதேபோல் பார்த்திங்கன்னா தங்களுக்கான வழங்கக்கூடிய தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகளை முன் வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதா, அதேபோல் தேர்வு முடிவுகள் வெளியிடும் பட்சத்தில் அதோட தேர்வு முடிவுகளுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய ரிசல்ட் தேதியில் குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் பெறும்போது அந்த தேர்ச்சி விதங்களுக்கான மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.